ஏசாயா என்ற ஒரு தீர்க்கன் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் ஆல்ரெடி ஊழியக்காரன் தான், ஆல்ரெடி ப்ராஃபட் தான், ஆல்ரெடி தீர்க்கதரிசி தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா வாயில அப்பக்கப்ப கெட்ட வார்த்தை வரும், வாயில அப்பக்கப்ப அசுத்தமான வார்த்தை வந்துடும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, ஏசாயா தான் சொல்றாரு. அவரை பத்தி அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில தான் நான் வாசம் பண்றேன். நான் உன்னை பார்த்துட்டனே செத்து போவேனேங்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு துறடல இருந்து ஒரு அக்கினி தலையில எடுத்து கொண்டு வந்து, அவன் அசுத்த உதடுன்னு சொன்னான் இல்லையா, அந்த உதட்டை தொட்டுட்டு சொன்னாரு, இந்த அக்கினி உன் உதட்டை தொட்டதுனால உன் அக்கிரமம் நீங்கிருச்சு, உன் அசுத்தம் நீங்கிருச்சு, இப்ப நீ சுத்தமுள்ளவன், இப்ப நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். அல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில தவறு வந்துருது. நான் ஏதோ மனுஷன், மாம்சத்துல உள்ளவன், ஒரு பலவீனமானவன், எந்த இடத்துலயோ நான் விழுந்துட்டேன் அல்லது விழுந்துருவேன் அப்படின்னா நீ சொல்லணும் உடனே, ஆண்டவரே, நான் தெரியாம விழுந்துட்டேன், நான் ஜெயித்து வர முயற்சி பண்ணினேன், பட் ஐ காண்ட், என்னது, என்னால முடியல, இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியில் நிரம்பி உங்களை தாழ்த்தி உபவாசம் போட்டு சும்மா எல்லாம் போட்டு, இன்னைக்கு ஆவியில் நிறைஞ்ச நாள் அந்நிய பாஷை பேசினா, நேத்து பேசின கெட்ட வார்த்தை ஓடி போகணும், தயவு செய்து நினைக்காத. நேத்து பேசின கெட்ட வார்த்தைக்கு இன்னைக்கு நீ சும்மா ஆவியில கொடபடன்னு பேசினா போகாது. நீ முதல்ல அதுக்கு உபவாசம் போடு, முதல்ல அதுக்காக வருந்து, உன்னை வருத்தி, உடம்ப வருத்தி, இந்த வாய் தானே தகாத பேசிச்சு, இதுக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் படட்டும் பாடுன்னு சொல்லி ஒரு பட்டினியை போட்டு முடங்கால வருத்தி உன்னுடைய வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி கண்ணீரோட என் பாவத்தை மன்னியும்னு சொன்னா அப்ப ஆண்டவர் உன்னை நிரப்புவார். அதுதான் நீ சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி இந்த கையில பாவத்தை செஞ்சுட்டு இந்த கையில சாரின்னு கேட்கறது, நீ என்ன, அவர் என்ன, பிரைஸ் தி லார்ட், ஏதாவது சொல்லிவிட போறேன். நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் நான் செய்த பாவத்திற்காகவும் செய்ய போற பாவத்திற்காகவும் மரித்து விட்டார், ஆகையினால தப்பு இல்லை, செய்யலாம், பாவம் தொலைச்சு விடுவார். அவயவம் அவர், ஓ சரீரம் அவர் அவயவமாக்கும். ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவன் என்ன செய்வாரு, கெடுத்து போடுவார்ல. சிலருக்கு இந்த அறிவு வர்றதில்லை, அதெல்லாம் பாவம் மன்னிக்கலாம், ஆண்டவர் தானே மன்னிச்சுக்கிடுவாரு. இங்க பாருங்க, பயபக்தியோடு இருந்து, கடந்த நாட்கள் ஒரு சகோதரர் என்ற போன்ல கேட்டார், அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன், பயபக்தியோடு இருக்கிறவன் நடைபிசைக்கு தடுமாறி விழுந்துட்டான், அவன் மனசு வருந்தி கேட்கிறானா மன்னிப்பாரு, மன்னிப்பாருன்ற நம்பிக்கையில துணிகரமா குதிக்கிறவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீதிமான் துணிகரமா இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெரிஞ்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன், கவனிங்களேன். நான் நடந்து போறேன், குழி இருக்குது, நான் பார்க்கிறேன், தாண்ட முயற்சி பண்றேன், நான் விழுகிறேன், கர்த்தர் என்ன செய்யறாரு, தாங்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் நான் தாண்ட முயற்சி பண்ணி என்ன செஞ்சுட்டேன், எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போறேன், நான் போற பாதையில ஒரு குழி இருக்குது, அதை தாண்ட முயற்சி பண்றேன், எனக்கு பலன் இல்லை, நான் தவறுறேன், கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்துவாரு, நான் விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, தூக்கி விடுவார். ஏன், நான் முயற்சி பண்ணி தோற்று போனவன், நான் வேணும்னு விழுந்தவன். அந்த குழியை பார்த்துட்டு ஐ குழி இருக்கு, ஒரு குதி குதிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு நானே குதிச்சேன்னா அதுக்கு பேரு தற்கொலை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? குழி இருக்குது, அதுல குதிப்போம், ஆண்டவர் எப்படி தூக்கி விட்டுருவாரு, அதுக்கு பேர் துணிகரம். துணிகரம் என்பது தற்கொலைக்கு சமமானது. தெரியாம விழுந்துட்டேன் அல்லது பலவீனத்துல விழுந்துட்டேன், மனம் வருந்தி கேட்டா மன்னிப்பாரு. தெரிஞ்சே குதிச்சவனை எல்லாம் கர்த்தர் தூக்கி விட மாட்டார். அந்த பக்கி தெரிஞ்சுதானே குதிச்சிருக்கு, அவனை என்னத்துக்கு தூக்கி விடணும்னு கேட்கிறேன். ஆமென். துணிகரமாய் பாவம் செய்து கர்த்தர் மன்னிப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களே, தெரிந்தும் நீ மலையிலிருந்து குழியிலே குதிக்கிறாய். நீ செய்யறதுக்கு பேர் தற்கொலை. தற்கொலை செய்து கொள்ளுகிறவனுக்கு தேவன் கை கொடுக்க முடியாது. தெரியாமல் இடறி விழுகிறான் இல்லையா, அவனை தேவன் காக்க கடன் பட்டிருக்கிறார். அவன் விழும்போது ஐயோ விழுந்துட்டனேன்னு ஆண்டவரைன்னு கூப்பிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் தூக்கி விடுவார். தெரிஞ்சே விடுகிறவனை கர்த்தர் தூக்கி விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் பலவீனமானவன், தெரியாம விழுந்துட்டேன், முயற்சி பண்ணினேன், ஜெயிக்க முயற்சி பண்ணினேன், போராடினேன், ஆனாலும் விழுந்துட்டேன். சிலரை கர்த்தர் காப்பாத்துவாரு. அவனை காப்பாத்துன மாதிரி என்னையும் காப்பாத்துவாருன்னு நான் குதிச்சு பார்த்தேன், நான் கை விட்டுருவாரு. கவனம்.